குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அதானி விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அளித்த பதில் திருப்திகரமாக இல்லை என கூறி சட்டசபையில் இருந்து பாமக வெளிநடப்பு செய்தது. அமெரிக்க நாட்டின் நியூயார்க் கிழக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் தமிழ்நாட்டின் பெயரும் உள்ளடக்கி 5 மாநிலங்கள் பெயர் பட்டியலிலே இடம்பெற்றிருக்கிறது. அதில் இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்தின் சார்பில் மின்சாரம் பெறுவதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் அந்த ஒப்பந்தத்தில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது. அது 5 மாநிலங்கள் பட்டியல். அந்த 5 மாநிலங்களில் தமிழ்நாட்டின் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. இது தமிழ்நாட்டின் பெயர் இடம்பெற்றதற்கு காரணம் சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. குறிப்பாக 2021ஆம் ஆண்டு சூரிய ஒளி மின்சாரம் ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய், அதன் பிறகு 2 ரூபாய் 1 பைசாவுக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு 2021 அதற்கு பிறகு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் ஒரு யூனிட் மின்சாரம் 2 ரூபாய் 61 பைசா என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் நடந்திருக்கிற முறைகேடு என்ற வெளிவந்திருக்கிற செய்தி உண்மையான செய்தியா அல்லது உண்மைக்கு புறம்பான செய்தியா என்பதைத்தான் அரசு விளக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கி நாங்கள் பேசணும். 2023 கடந்த ஆண்டு இதே போல் டிசம்பர் மாதம் கனமழை, வெள்ளச்சேதம் சென்னை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு இங்கே வெள்ளச்சேதத்துக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு வீட்டுக்கு ரூபாய் 6000 நிவாரணம் வழங்கப்பட்டது. பாதிக்கப்படாத அடுக்குமாடியில் இருக்கிற வீடுகளுக்கு கூட குடும்ப அட்டைக்கு 6000 வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ கடுமையான வெள்ளச்சாதம், ஒரே நாளில் 51 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இதில் பாதிக்கப்பட்டது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர் போன்ற 4 மாவட்டங்கள். ஆனால் இங்கே வீடுகளுக்கு குடும்ப அட்டைக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடும்ப அட்டைக்கு வெறும் 2000 தான். ஏன் இந்த பாகுபாடு? ஆனால் டிசம்பர்லேயே கூட சென்னையில் வழங்கப்பட்டதற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து தென் மாவட்டங்களில் கடுமையான மழை. அங்கே தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி அந்த மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு குடும்ப அட்டைக்கு 6000 ரூபாய். இது போன வருஷம் நடந்தது. ஆனால் சென்னையை ஒட்டிய பகுதியும் தென் மாவட்டங்களிலேயும் 6000 மட்டும் வழங்கிவிட்டு இந்த வட மாவட்டங்களாக இருக்கிற கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கு 2000 வழங்கியதன் பாகுபாடு என்ன? ஏன் இந்த அநீதி என்பதைத்தான் வினாவாக எழுப்பியிருக்கிறோம். ஆகவே அரசு இதையெல்லாம் மனதிலே கொள்ளாமல் இவர்கள் மீது என்ன பாவம் செய்தார்கள் என்ற அந்த அக்கறையெல்லாம் விட்டுவிட்டு குடும்ப அட்டைக்கு 6000 ரூபாய் வழங்கணும். அதானி சந்திச்சாரா இல்லையான்னு சொன்னதுக்கு முதலமைச்சர் அதானியை நான் சந்திக்கவில்லை என்று பதிலளித்து விட்டார். ஆனால் அந்த வழக்கில், நியூயார்க் கிழக்கு நீதிமன்ற வழக்கில் தமிழ்நாட்டின் பெயர் இருக்கிறது. அது உண்மையா, நடந்தது என்ன என்பதை அரசு விளக்க வேண்டும். அந்த பதில் தான் திருப்தியில்